பருவம் தவறிய மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த சம்பா பட்டத்தில் விதைத்திருந்த விவசாயிகளுடைய நெல் பயிர்கள் கொஞ்சம் கூடுதலாகவே மழையின் காரணமாக அதில் மழையில் நைட்ரஜன் இருக்கிற காரணத்தால் பயிர்கள் கொஞ்சம் வளர்ந்து விட்டது. அதோடு இந்த மழை பெய்கிற பொழுது கூடவே காற்றும் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பல நேரங்களில் அடிக்கிறது. இதனால் கதிர் வந்த நேரத்திலும் பயிர்கள் சாய்ந்து விட்டது, கதிர்கள் முற்றியிருக்கிற இந்த நேரத்திலும் பயிர்கள் சாய்ந்து விட்டது. ஆக கதிர்கள் சாய்ந்தும் பல இடங்களில் படுத்து விட்டது. இனி அறுவடைக்கு முன்பாக பெய்கிற மழை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மழை இல்லாமல் இருந்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் 2 நாட்களில் கடும் மழை என்று சொல்கிறார்கள். இந்த ஈரப்பதத்தோடு அறுவடை செய்கிற நெல் தமிழ்நாடு அரசு 19% நெல்லை காய வைத்து தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இதனால் விவசாயிகள் கூடுதல் சதவீதமாக இருக்கிற ஈரப்பதத்தை காய வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். இதை காய வைப்பதற்கு போதிய இடம் களம் கிடையாது. ரோட்டில் சாலைகளில் மட்டுமே காய வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. காய வைப்பதற்கு ஆட்களும் கிடைப்பதில்லை, ஆண் பெண் வேலையாட்கள் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் செலவினம் அதிகமாகிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் நஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். இதனால் ஒன்று, இந்த 19% ஈரப்பதத்தை 24% ஈரத்தை சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும். 19% இருக்கிற ஈரப்பதத்தை 24% உயர்த்தி தர வேண்டும். இல்லாத போது எப்படி ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் நெல்லை தூத்தி எடுப்பதற்கான மிஷின் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதைப்போல இந்த நெல்லை உலர வைத்து எடுப்பதற்கு மாய்ஸ்டர் ட்ரையர் மிஷின் ஒவ்வொரு டிபிசிக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கும் அரசு உடனடியாக இந்த பருவத்திற்கு இப்போதே போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்து அதை வழங்க வேண்டும். இதனால் அரசுக்கு ஒன்றும் நட்டம் வந்துவிடப் போவதில்லை, தரமான நெல் கிடைக்கும். அவர்கள் வேண்டிய ஈரப்பதம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் இதை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுகிற திமுக அரசை, ஸ்டாலின் அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதே கோரிக்கையை சட்டமன்றத்தில் உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களிடத்தில் நேரடியாக விவரமாக விவசாயிகளுடைய அந்த கஷ்ட நிலையை சொல்லியிருக்கிறேன். அவரும் கவனிப்பதாக, செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். எனவே இது துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகள், முதலமைச்சர் அனைவரும் இதில் உடனடி நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு இந்த பருவத்தில் உதவிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.